ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷாப்பிங் வீடியோ. என்ன ஷாப்பிங்னா பிரசித்தியாக்கும் ரோமாக்கும் வந்து காது குத்து ஷாப்பிங் கிடையாதுங்க. இது வந்து எங்கள் அம்மா பர்த்டே வரப்போது அதுக்காக ஒரு ஷாப்பிங் பண்ணோம். அது லாங் ஷாப்பிங், ஆஃப்லைன் ஷாப்பிங் இருந்துச்சு, ஆன்லைன் ஷாப்பிங் இருந்துச்சு. என்னென்ன ஷாப்பிங் பண்ணோம், என்றைக்கு எங்கள் அம்மா பர்த்டே, என்னென்னலாம் ஃபன் அட்ராசிட்டிஸ் இவங்க பண்ணாங்க ஷாப்பிங்கில் அப்படின்றதான் இன்றைக்கான வீடியோ. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் சரசு. காலை வணக்கம். 2 நாளைக்கு அப்புறம் ஸ்கூலு ஹரிபரி ஸ்டார்டடு. என்ன இன்னைக்கு செஞ்சு கொடுக்குற பிள்ளைங்களுக்கு? பாஸ்தாவில் வந்து மைதா பாஸ்தா இருக்குது. நம்ம செஞ்சு கொடுக்குறது வீட் பாஸ்தா. வீட்டு ஓகே. அப்புறம் வந்து ராஜ்மா வந்து ஸ்நாக்ஸுக்கு சூப்பர். அப்புறம் ஏபி ஜூஸா. ஆக்சுவலாக வந்து மைதா பாஸ்தாவோட வீட் பாஸ்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜூஸ் வந்து இதாக பிடிச்சிது, மைதாவா வீட்டான இதான் பிடிச்சிது. ஜூஸ் வந்து பீட்ரூட் கேரட் பிசி ஏ இல்லாதனால பிசியை போட்டாச்சு. பாஸ்தாவுக்கு வந்து தண்ணி பாயில் ஆகிட்டு இருக்கு, இதில் போடணும். கரெக்டா? பிரசித்தியா வந்து பேகெல்லாம் நல்லா துவைச்சி க்ளீன் பண்ணி பேக் பண்ணுற ஒர்க்கில் இருக்கிறா. பிரசித்தியா கிஃப்ட் பாருங்க, அவளே ரெடி பண்ணிடுவா எப்பயுமே. நான் பண்ணி வச்சிருந்தேன், அவளுக்கு முருகன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து பிரசித்தியா வரைஞ்ச முருகன். நீ இருக்கியா? நெக்ஸ்ட் வந்து இந்த greeting கார்டு எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸு எங்கள் அம்மா கிட்ட எல்லாம் காமிச்சேன், எப்படி பண்ண நீனேவா பண்ணேன்னாங்க. பிரசித்தியா இந்த மாதிரி மூளை கோளாறு மாதிரி நிறைய வேலை பார்ப்பா. அதில் இது ஒரு வேலை. நல்லா இருக்கு பிரசித்தியா, சூப்பர். நல்லா இருக்குல்ல? ரோமா நல்லா இருக்கா? பேர் ரோஷ்மிதா. நல்லா இருக்கான். கிஃப்ட் வேற இருக்கு. அது என்ன? போயிட்டேன், 5 கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தேன், நான் எங்கேயோ போயிட்டேன். ஸ்மெல்லாக வரும். சரி, நீ பேக் பண்ண ஸ்கூலுக்கு. மம்மி பர்த்டேக்கு வந்து நான் வந்து சில ட்ரெஸ்ஸஸ் ஆர்டர் போட்டேன். அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சேலை போட்டேன். இது டிஷ்யூ சில்க் மாதிரி இருந்தது, எனக்கு பிடிச்சதுன்னு போட்டேன். அவங்க வந்து ஜிகு ஜிகுன்னு இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு டைலாமோவில் இருக்காங்க, வச்சுக்கலாமா வேணாமான்னு. என்ன மீ உங்களுக்கு வேணாமா? அது சின்ன பிள்ளைங்க கட்டுறதா? நான் கட்டினா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்னா வச்சுக்கிறேன். வச்சுக்கிறேன். ஆனால் ஆயிரத்துலாம் ஜாஸ்தியாக தெரியல. போத்தீஸில் பார்த்துட்டு போத்தீஸில் விலை கம்மியாக இருக்குல்ல. இது ஜாக்கெட் எது தெரியல, உள்ளதான் பார்க்கணும். நீ வேணா ஜாக்கெட் ஒரு தைச்சால உனக்கு. நான் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக இருக்குன்னு வாங்கினேன். இதை உள்ளே இருக்கு பாருங்க ப்ளவுஸு, இங்கே இருக்கு பாருங்க. நீ வேணா தைச்சுக்கோ, உனக்கு நல்லா இருக்கும். இந்த கலரில் இருக்குது ப்ளவுஸு. இந்த கோல்டன் கலர் பாட்டு தானே அது டிஷ்யூனால இப்படி வரும். ஓ, இது உள்ள இது கைக்கெல்லாம் இதானே வரும். பின்னாடி கழுத்துக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸு நல்லா இருக்கு பாருங்க, ஒர்க்கெல்லாம் பண்ணி. சீக்வென்ஸ் மட்டும், கைக்கெல்லாம் இல்லை. ஏன் போட்டு நீங்கள் போடக்கூடாது? அது ஐயா அழகாக தானே இருக்கு, நீங்கள் வச்சு பாருங்க. ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இந்த ப்ளவுஸை உள்ள வைங்க, உள்ள வைங்க. டார்க் கூட எடுத்துக்கலாம், டார்க் பெரிய கூட எடுத்துக்கலாம். இல்லை, லைட் கலர்ஸ் தான் இருக்குதுல்ல. பிடிக்கலையா உங்களுக்கு? நீ கட்டிக்க வேணா நல்லா இருக்கும். அந்த நம்ம கோல்டு ப்ளவுஸ் இன்னொரு இடத்துல போடு. விலை ஜாஸ்தின்றீங்க. 1000 ஜாஸ்தி, பார்த்துட்டு ரிட்டர்ன் போடு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு இதான வாங்கினேன். நான் இந்த தாட்டி ஃப்ராக் டைப் மாதிரி வாங்கினேன். மம்மி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? சின்ன பிள்ளைங்க வச்சுக்கலாமா ரிட்டனா? எனக்கு தெரியல, நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏமி எல்லாரும் ஃப்ராக் தாமே போடுறாங்க. உங்கள் சித்தி இருக்காங்களா, அவங்களே ஃப்ராக் தான் போடுறாங்க. ஈஸ்வரி சித்தி அவங்களே ஃப்ராக் தான் போட்டாங்க. என்னது இதா தெரியல, பார்த்து சொல்ல. 400 500
பரவாயில்ல, நைட்டி மாதிரி வீட்டுக்கு போட்டுக்கலாம். வீட்டுக்கு போடுறீங்களா? நான் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தேன். உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு பாருங்க. ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இருக்கா? ட்ரெஸ்ஸு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெஸ் இது. செகண்ட் ட்ரெஸ் இன்னொரு ஃப்ராக்கு தான் நான் எடுத்திருக்கேன். போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஜீன்ஸ் எடுத்து தரேன் மம்மி. ஓகே, இந்த ப்ளூவை போட்டு. ஆ அதான் நான் வெயிட் லாஸ் பண்ணிடுவேன். ஓகே, நல்லா தான் இருக்குது. ரொம்ப குண்டாலாம் தெரியல, நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு இப்போ உங்களுக்கு யோசிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க. எனக்காகலாம் வேணாம். மம்மி சூப்பராக இருக்கீங்க. நல்லா இருக்கு மம்மி. இங்கே திரும்புங்க. சூப்பராக இருக்குது. மம்மிக்கு வந்து செகண்ட் அவுட்ஃபிட் இது வாங்கியிருக்கேன். எங்கே இருக்கீங்க போங்க. ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணாலும் ஆஃப்லைன் ஷாப்பிங்கே அவங்க விட மாட்டாங்க. ஆன்லைன் 50 ஆஃப்லைன் 50ன்ற மாதிரி. இப்போ எடுத்ததை பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்களாம். புதுசாக இப்போ பார்க்குறதுக்காக கிளம்பியிருக்காங்க. இன்றைக்கான லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி டயட் மீல் தான். நம்ம ஒயிட் ரைஸ் இவ்வளோ தான், கொஞ்சம் தான் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஒயிட் ரைஸ், கீரை. இது என்ன கீரைமா? முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை, ராஜ்மா, வந்து சுரக்காய். இவ்வளோதான். எல்லாமே காய் கொஞ்சம், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம். ஃபுட்டு இவ்வளோண்டு தான் சாப்பிட்டோம். நல்லா வந்து ஃபில் ஆகிடுச்சு. வண்டி புக் பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ணால் போத்தீஸ். 12 மணிக்கு கிளம்புறேன். 2 மணிக்கு ஷாப்பிங். ஏன் மூஞ்சோட மூஞ்சி சின்னதாக தான் இருக்குது பார்த்தீங்களா? ஏன் மூஞ்சி தான் பெருசு. சரசு சொல்லுங்க. 3 மணிக்கு பிள்ளைய கூப்பிடணும். நீ வந்ததே 2 காலு. கலர் ஆயிட்டேனே பார்த்தீங்களா? நீ மேக்கப் போட்டிருக்க, நான் மேக்கப் போடல. நான் மேக்கப்லாம் போடல, ஸ்கின் கேர் தான். நான் ஒரு கேரும் பண்ணாமல் எப்படி இருக்கேன்? ஆ, இருந்தாலும் நீங்கள் என்னையோட கலர் தானே. உங்களோட நான் கலர் ஆயிட்டேன்ல, அது ஏன் நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? ஒரு பிரச்சனையா? அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்க அதை மாட்டீங்களா? நான் ரொம்ப சூப்பராக பார்ப்பேன். மலேசியாவில் சூப்பராக ஞாபகம் இல்லை, நல்லா இருக்கும். வருது சிவாவா? சுரான்னு நினைக்கிறேன். சுறாவா? நீங்களும் பார்க்குறேன்னா போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். தெரிஞ்சு நடந்துக்க சொல்லுவேன். ஆமாம், நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா வந்து எப்பயுமே தேட ஆரம்பித்தாங்கன்னா தங்க வெட்டி மாதிரி தேடிக்கிட்டே இருப்பாங்க. நீயும் கூட சேர்ந்து தேடிக்கிட்டே இரு. எனக்கு என்ன நினச்சி ரொம்ப சந்தோஷமா. ஏன் அட்லாஸ்ட் என்னோட ஸ்கின் கேர் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சீக்கிரம் உங்களுக்கு சொல்லுவோம். ஆமாம், நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆடி டிஸ்கவுண்ட்ஸ்லாம் போட்டாங்க. 15%, 20% அந்த மாதிரிலாம் போட்டுட்டாங்க. க்ரௌடு வீக் டேஸ்லேயே ஓரளவுக்கு இருக்குது. இன்னும் ஆடி ஆஃபர் அதிகமாக க்ரௌடு கூடிக்கிட்டே இருக்கும். ஒரு கூட்டமாக ஒரு ட்ரெஸ்ஸை சுற்றி அத்தனை பேர் இருக்கிறாங்க. எடுத்து பார்த்து போட்டுட்ருக்காங்க. சரஸ் எவ்வளோ இந்த ட்ரெஸ்ஸு? இது வந்து 995 ரூபா, 50% ஆஃபர். 400 ரூபா தானா? நல்லா இருக்கு. உனக்கு இல்லை ஏன்னா உன் கோட்டா முடிஞ்சிருச்சு. உன் கோட்டா முடிஞ்சு போச்சு. ஓகே, இதே மாதிரி ட்ரெஸ் தானே இப்போ காலைல ஆர்டர் போட்டு காட்டிகிட்டு இருந்தேன். அது ஆமாம், இதே மாதிரி தான் காட்டினேன். அது வந்து மம்மி பிடிக்கலன்ட்டாங்க. பட் அது 1500, இது 500 இதுவும் டிஷ்யூ சில்க் மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குல்ல, நல்ல கலராக பார்த்து பிடிக்கலன்னாங்க. அதான், ஆனால் இந்த பார்டர்லாம் வச்சு வந்துச்சு. அப்பணும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. நான் எடுத்து வச்சிருக்கேன். இது மம்மி எடுத்து வச்சிருக்கேன். சிங்கிச்சா பச்சை கலர் சிங்கிச்சா நான் எடுத்து கொடுத்தா 2 சேலை நான் எடுத்தது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து ஸ்க்ரீன் துணி மாதிரி இருக்கு பாரு. எனக்கு பிடிக்கல. அவங்க ஆனால் பிடிச்சிருக்குன்னு எடுத்து வச்சிருக்காங்க. உங்கள் அம்மாவா ஒரு சேலையை எடுக்கிறாங்க, திரும்பி அதை விட இன்னொரு சேலை நல்லா இருக்குன்னு எடுக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்து வைட்டு திரும்பி அங்கேருந்து வந்துடுறாங்க. இதுதான் நடக்குதாங்க. டைம் 2:35 ஆயிடுச்சு. 3:05க்கு ரோமாவை கூப்பிடுறோம். நம்ம 2 மணிக்கு இங்கே வந்தோமா, இது வரைக்கும் ஒன்றுமே உருப்படியாக பண்ணல. சுற்றிட்டு இருக்கீங்கல்ல, உருப்படியாக சுற்றுறீங்க. இப்போ மணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இன்னொரு 20 மினிட்ஸில் ரோமா பிக்கப் பண்ணிட்டு உன்னோட கைடன்ஸில் விட்டுறேன். பேக்கெல்லாம் நான் தூக்கிட்டு போயிடுறேன். பிரசித்தியாக கூப்பிட்டு போயிருங்க. சூப்பர். இதான் ஒரு குடும்ப இஸ்தனுக்கு அழகு. குடும்ப இஸ்தன். எங்கள் அம்மாவுக்கு எடுக்கிறேன்னு வந்துட்டு இவளுக்கு எடுத்துட்டு இருக்கான். இது நல்லா இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் இதோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 1300 ரூபாயா ஆஃபர் போக. சூப்பராக இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. கோல்டன் கலர் மாதிரி இருக்குது. ஆமாம், மோனிப்பா காட்டுறேன் பாருங்க. டிஷ்யூஸ் இருக்கான், சில்க் மாதிரியே இருக்கும். இது எவ்வளோக்கா? 1300 ரூபாயா? டிஸ்கவுண்ட் போவா? அப்போனா 5%னா 145 ரூபா, 1200 ரூபா. இப்போ எல்லாமே எடுத்து வச்சுட்டு இவங்க வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போக போகிறாங்க லெஹங்கா எடுக்கிறதுக்காக. அது 2 கன்ஃபார்மா?
இந்த பட்டு சேலை மாதிரி இருக்காரு. பிடிச்சது உங்களுக்கு பிடிச்சதா? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அம்மா பொண்ணு ஆனால் 2வது வரணும். அம்மா பொண்ணு ஒரே மாதிரி போடுங்க நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அவங்க வந்து லெஹங்கா பார்க்கணுமா, நீங்கள் போய் லெஹங்கா பாருங்கள். நான் சொன்ன மாதிரி உங்கள் குட்டி செல்லத்தை வந்து விட்டுட்டு போகிறேன். ஓகே, குட்டி செல்லத்துக்கு வாங்கலையா? அதே மாதிரி குட்டி செல்லத்துக்கு எதை ஒன்று வாங்கிங்க. ஓமாவுக்கு வந்து எங்கே போகிறோன்னு கேட்டால் அதுக்கு தெரியல. கண்டுபிடினா நான் எந்த இடத்துக்கு போகிறேன்னா அங்கே போய் கண்டுபிடிக்கிறாளா? இது என்ன இடம்? ஷாப்பிங். யாருக்கு? நெக்ஸ்ட் ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? நீ சொன்ன மாதிரியே நாங்க ஆட்டோல வந்துட்டோம் பாத்தியா? நேஷனல் பேர்ட் என்ன? நேஷனல் அனிமல் என்ன? நேஷனல் ட்ரீ என்ன? அது குழந்தைக்கு என்ன? ஃப்ரூட். ஃப்ரூட் நேஷனல் ஃப்ரூட். மேங்கோ. ஓகே, இருங்க பார்த்து ஷாப்பிங் பண்ணுங்க. பாய். A few moments later. செகண்ட் பாருங்க, பிரசித்தியாவும் வந்துட்டாப்ப. டெலிவரி பாய் மாதிரி ஒவ்வொரு பிள்ளைங்களும் டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன். டெலிவரி இதுக்கே நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்களே. இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கில இருக்கவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க நான் தப்பு சொல்ல. ஒரு நாளைக்கு. நீங்க ஷாப்பிங் பண்றதுக்கு நான் டெலிவரி பண்றேன்ல. ஆமா. லூஸ் பண்ணி விடுங்க. ஓகே பாய். லூஸ் பண்ணி விடுங்க. வரப்ப சீக்கிரம் வாங்க. நீங்களே லூஸ் தானே, லூஸ் பண்ணிக்கோங்க. நேர காலத்துல வாங்க. ஏன் பிரசித்தியா? ஆல்ரெடி என் தலை இங்க பாருங்க. ஆ. காலத்துல வாங்க, பில்ல பார்த்து போடுங்க. ஓகே பாய் பாய். வாங்குறீங்களா? ஆமா. பிரசித்தியாக்கு ஒரு வேவ் ஆஃப் ஸ்நாக்ஸ். எதையும் அப்பி விட்டுறாத. தரேன் உனக்கு தான். இங்க இருந்து போறதுக்குள்ள முடிஞ்ச அளவு சாப்பிட்டுரு. ரோமா அங்க போய் உனக்கிட்ட கேட்கும். சரியா? கார்னு இது ரோமாக்கு மம்மிக்கும். பிரசித்தியாக்கு வந்து இந்த ட்ரெஸ் பார்த்து வச்சிருந்தோம். ஆடி சேல்ல முன்னாடியே எல்லாமே எடுத்துட்டாங்க. இது ஒண்ணுதான் மிச்சம் இருந்தது பிரசித்தியா. அப்படியா? ஆமா. இங்க பாருங்க பின்னாடி. அப்படிதான் இருக்கும். மாடலே அப்படிதான். இந்த பீட் வந்து இங்க வரணும். ஓகேவா? ஆமா கரெக்ட். இந்த பக்கம் உனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இது ஒரு ஃபிட் மாதிரி வேணா புடிச்சுக்கலாம். நம்ம இது ஸ்கர்ட் தான் வேணா இப்படி சேர்த்து புடிச்சு இப்படி அது சொருகணும் போலமே. டப்பா வச்சிருக்கா இவ பக்கத்துல வா. இந்த ஃபிட்டிங் டப்பா வச்சிருக்கா பாரு. இப்படி கொண்டு வா. நல்லா முன்னாடி கொண்டு வா. இதான் ஃபிட். ஓகேவா? இது சரியா? நான் முன்னாடி தான் உனக்கு கூப்பிட்டல. இந்த இத இப்படி இருக்கு. நல்லா இருக்கா? இப்படிதான் கொண்டு போட்டுருக்கோம். பிடிச்சதா இல்லையா உனக்கு? பிடிக்கலன்னா விடு. புடிச்சிருக்கு இந்த கொண்டையோட. இல்ல எப்படி சார் எங்க அம்மா வந்து ஒரு saree எடுத்திருக்காங்க. அது அழகா இருக்கு. பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. நான் வாங்கிட்டுமா? வேணாமா? வாங்கிக்கோ. காது குத்துக்குது. நல்லா இருக்கா? பர்பிள் தானே? இது நல்லா இருக்கா இல்லையா? அழகா தான் இருக்கு. A few moments later. ஷாப்பிங்ல ஒரு வழியா முடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த டேபிள் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ வந்து நான் ஹோம்ஒர்க் கலரிங் பண்ண போறேன். இந்த புக்கு ரோமாக்கு வந்தது. ரோமா ஒன்றும் யூஸே பண்ணல, அதனால நான் கலரிங் பண்ண போறேன். பிரசித்தியாக்கு நாளைக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. ஆனால் ஏனே தெரியாமல் லீவ் விட்டுருக்காங்க. அதனால பிரசித்தியா செம்ம ஜாலியாக இருக்கா. நாளைக்கு அவளுக்கு ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் இருக்கு. அதுக்கு பேண்ட் வாங்கணும். வாங்கிட்டியா? அவங்க வாங்கி தர மாட்டேன். சரி, நான் காலைல கூட்டு வாங்கி தரேன். ஒரி பண்ணாத. அவளுக்கு ஏதோ ஹேர் பேண்ட் வாங்க சொல்லியிருக்காங்க. நாளைக்கு டான்ஸ் இருக்கு உனக்கு. ஓகே, 2 டான்ஸ் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். மோனிகா எங்கப்பா சூப்பரா மோனிகா ஆடுறா. ராரா ஆட போறா. 2 பாட்டு. சரசு, ஷாப்பிங் போறப்ப டைம் என்ன சொன்னீங்க? கரெக்டா 7:30க்குள்ள. இல்லம்மா, நீ ஷாப்பிங் போன டைம் என்ன? போன டைம் 6:30 மணி நேரம் ஷாப்பிங். 6:30 மணி நேரம் ஷாப்பிங். அதுவே எங்களுக்கு பத்தலை. அங்க என்ன நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். இது என்னன்னு தேடி தொலைவே. பொறுமையா வந்திருக்கணும். நான் இருந்தா டென்ஷன் தான் இருக்கும். வந்து போன கார் எதுவும் முடியல. மம்மிக்கு ட்ரெஸ்ஸே வாங்கல. பிரசித்தியா ரோமாக்கு வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸு 3,500 4,500 இருந்துச்சு. பேண்ட்டு டிஷர்ட்லாம். அது எடுத்துட்டு எனக்கு மட்டும் நான் வந்து சாரி மம்மி ரொம்ப கெஞ்சி கேட்ட காரணத்தினால் சும்மா உருட்டாத முத்து வாங்கினேன். நான் ஒண்ணு அவ்வளவுதான். பாவம் எங்க அம்மா. நாளைக்கு பர்த்டே பாய்ஸ் அண்ட் கேர்ளுக்கு வந்து அவங்க வந்து ட்வின்ஸ். அவங்க உளராத. ஆக்சுவலா என் பிரதரோட குழந்தைங்களுக்கு நாளைக்கு பர்த்டே. ட்வின்ஸ். அதனால வந்து அழகா வந்து ஒரு சூப்பர் பாவாடை சட்டை, அப்புறம் வந்து ஒரு
இதுவும் வாங்கியிருக்கோம், வேட்டி dress சட்டையா? வாங்கியிருக்கோம். வேட்டி சட்டையில கோட் சூட் பையனுக்கு ஓகே. அழகா இருந்துச்சு. அதுக்கு அகரனுக்கா? அகரன் யாரு? ஸோ அவங்க 2 பேர்த்த நாளைக்கு போய் பார்க்க போறோம், பர்த்டே வாழ்த்து சொல்ல போறோம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். அண்டில் இட்ஸ் மீ விஜய். சரஸ்வதி விஜய். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல். பாட்டஸ்.